சார் அந்த நகை திருட்டு தொடர்பான வழக்கை வந்து மறைக்க பார்க்குறாங்களா? அதில் உண்மை குற்றவாளிகள் சார் நகை திருட்டுக்கு முதல்ல எஃப்ஐஆரே போடாம தான் இந்த பையனை கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. இந்த இஷ்யூ ஆன பிறகு தான் அந்த எஃப்ஐஆருமே போடப்பட்டிருக்கு. 302 ஆஃப் 2025 எஃப்ஐஆரை போட்டுட்டு அடுத்து 303 ஆஃப் 2025 இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த டைம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டரில். 302 எப்போ, அதாவது திருட்டு வழக்குக்கு எப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டது, நேரம், அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் எப்போ போடப்பட்டது, நேரம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் திருட்டுக்கு வழக்கு போட்டது 28ஆம் தேதி சனிக்கிழமை. 24 மணி நேரத்தில் எப்பேற்பட்ட அக்யூஸ்டாக இருந்தாலும் பிடிச்சி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும். அதை செய்யலை இந்த போலீஸ். வச்சிருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடித்து கொண்டு போட்டாங்க. இது கொடுமையான செயல். இது போன்ற செயல் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறவே கூடாது. இது இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு. இனிமேல் எந்த போலீஸ் அதிகாரியும் யாரையும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. சட்டத்தை பின்பற்றி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் வந்து எங்களோட கோரிக்கையா நீதிமன்றத்தில் வச்சிருக்கோம். அது பத்தி எதுவும் ஆமா அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சார். அதாவது ஸ்பெஷல் டீம் அப்படிங்கறது எப்படின்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கை விசாரிக்கிறதுக்கு உயர் அதிகாரிகளால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியமிக்கப்படணும். டைரக்டா ஸ்பெஷல் டீம் ஒரு கேஸை விசாரிக்காது. காரணம், அந்தந்த ஜூரிசெக்ஷனல் போலீஸ் தான் அதை விசாரிக்க முடியும். ஆனா இந்த கேஸ்ல ஜூரிசெக்ஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஆனா இன்ஸ்பெக்டர் போய் விசாரிச்சுட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. மறுநாள் 4, 5, 6 பேர் அடங்கிய ஸ்பெஷல் டீம் அவனை கூட்டு போய் விசாரிக்குது பல்வேறு இடங்கள்ல. அந்த ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்யப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு உரிய பதில் தமிழக அரசு இல்லை. அவங்களாம் வந்தாங்கங்கிறாங்க, சோசியல் மீடியா பார்த்து போனாங்கங்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு சார் போன் அடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த சாரை மறைச்சிட்டு இவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க. இந்த 6 பேரை பலிகடாவாக பார்க்குறாங்க. அந்த ஃபோன் பண்ணி சொன்ன சார் யாருங்கிறது யாருக்குமே தெரியல. அதை வந்து ஃபர்தராக கோர்ட் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சாதான் தெரியும். அதையே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு சார். 50 லட்ச ரூபா டிமாண்ட் வந்து வச்சதாகவும், அதை ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் போய் பேசினதாகவும், ஒரு கல்யாண மண்டபம், நாடார் சமூக கல்யாண மண்டபத்தில் வச்சு பேசினதா சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் காசு கொடுக்கப்படலை, ₹1 கூட கொடுக்கப்படலை. ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, எவ்வளவு பணம் விக்டிம் காம்பன்சேஷன்ல இருந்து கொடுக்க முடியுங்கிறத கேட்டு நீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை எப்போ சொல்லியிருக்காங்க. அதனால அந்த உதவித்தொகை அரசு மூலியமா சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா தாக்குதல் நடத்தப்படாத காவல் நிலையத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் காவல் அந்த அறிக்கையில காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கோவில் அந்த சிசிடிவி காட்சிகளை இந்த காவல்துறையோட அறிக்கையில காண்பிக்கப்படலைன்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆமா, அது உண்மைதான். அதை ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, போலீஸ் காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இந்த எஃப்ஐஆர்ல ஒரு ஆவணமா வச்சிருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்த அடித்து கொல்லப்பட்ட அந்த பத்திரகாளியம்மன் கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் சீஸ் பண்ணதை அவங்களோட ரெக்கார்ட்ல காமிக்கவே இல்லை. எடுத்துட்டு போயிருக்காங்க, ஆனா ரெக்கார்ட்ல கொண்டு வரல. அதனால அதுல உள்ள ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்குமோ என்று நீதிபதிகளும் அச்சப்பட்டனர். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்பாயின்ட் பண்ணி எல்லா ஆவணத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு 8ஆம் தேதிக்கு அப்புறம் யாரு விசாரணை இதை வந்து ஃபர்தரா பண்ணுனா நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நீதிமன்றம் முடிவு பண்ணும். நாங்கள் எங்களோட கோரிக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணுங்கிறத கேட்கும். கவர்மெண்ட்டும் இப்போ கோர்ட்டோட நிலவரத்தை பார்த்துட்டு நாங்கள் தயார் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீதிமன்றம் இப்போ என்ன முடிவு பண்ணுங்கிறத 8ஆம் தேதி சொல்லுவாங்க. என்ன சார் சார் நகை வச்சிருந்தாங்களா வச்சிருக்கலையாங்கிறத அந்த போட்ட எஃப்ஐஆர்ல இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும். அவங்க முதல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல் படி முதல்ல ஒரு ஸ்கேனிங் சென்டர்ல போய் செயினை கழட்டிட்டு ஸ்கேன் எடுக்க போறாங்க. அங்க 2 மணி நேரம் ஆகுங்கிறதுனால தான் கோயிலுக்கே வராங்க. ஆனா கோயில்ல ஜட்ஜு கேட்டது தான், ஏங்க ஏதாவது ஒரு இன்னசென்ட் பர்சன் கூட காருக்குள்ள நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிருன்னு சொல்லிட்டு போவாங்களா? இது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கேட்டாங்க. அதுக்கு போலீஸ் தரப்புல எந்த பதிலும் இல்லை. இதுவரை அந்த நகை கண்டுபிடிக்கப்படவில்லை. நகை உண்மையிலேயே காருக்குள்ள இருந்துச்சா, கார் சாவியை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். அது பத்தின எந்த ஒரு பதிலும் அரசிட்ட இல்லை, தற்சமயம் இல்லை.